ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்க நிக்கிறேன்னு சொன்னோமாக்க பிள்ளைமார் தெரு. இந்த பிள்ளைமார் தெருவில் இந்த சகோதரி தரணியா ஸ்ரீ அவங்கள பாராட்டவும் வாழ்த்துக்களை தெரிவித்து பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கக்கூடிய நிகழ்வுல தாங்க இருக்கிறோம். இந்த இந்த தரணியஸ்ரீயை 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நேரடியாக வாழ்த்தினோம். அதே சமயத்தில் இன்று 11ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் படிச்சிருக்குங்க. 600க்கு 549 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்ததில் மிகுந்த சந்தோஷம் அளிக்குது. இந்த மாணவியை நம்ம நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் வந்திருக்கிறோம். வாங்க தரணேஸ்ரீ அவர்கிட்ட கேட்போம். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு 10ஆம் வகுப்புல நான் மனசார வாழ்த்துனேன். இப்போ 11ஆம் வகுப்புல நீங்க முதல் மதிப்பெண் பெற்றிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எது உங்களுக்கு சாத்தியமாயிட்டு இந்த மதிப்பெண் பெற? எல்லாமே அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அதுக்கு நம்ம துணையா இருக்கணும். அதனால நான் கல்வி ஒண்ணுதான் நமக்கு சிறந்த ஒரு வாய்ப்பு. நல்லா படிச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்பா அம்மாவையும் நல்லா பாத்துக்கலாம். அதனால படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்ட். இந்த பத்தியெல்லாம் இந்த பாப்பா சொல்லுத கேளுங்க. மாணவி தாய் தந்தைகளுடைய கஷ்டங்களை உணர்ந்து நான் படிக்கிறேன், இந்த படிப்பின் மூலம் நான் என்னுடைய இலக்கை அடைவேன், அந்த தாய் தந்தைகளை நான் கடைசி வரை நான் கரெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்றது. இது தாங்க மாணவி. ஒவ்வொரு மாணவியும் இந்த மாணவி போல செயல்பட வேணும், அந்த தாய் தந்தைகளை மதிக்க வேணும். வேற என்ன சொல்றீங்க? என்ன மேற்கொண்டு படிக்க இருக்கிறீங்க? இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு இருக்கேன். ஜேஇக்கு ஃப்ரீயா கோச்சிங் தராங்க. சரிம்மா. லிப்டம் தஞ்சாவூர்ல இருந்து. சரி. அதனால இன்ஜினியரிங் தான் படிக்க போறேன். இந்த மாணவி அரசு மேல்நிலைப்பள்ளி 1ஆம் நம்பர் ஸ்கூல்ல தாங்க வகுப்புலையும் நம்ம வாழ்த்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கே தந்திருக்கிறான். திரும்ப நம்ம 12ஆம் வகுப்புலையும் இந்த மாணவி முதல் மதிப்பெண் பெற்று நான் அது நேரடியாக வாழ்த்தக்கூடிய பாக்கியத்தையும் பெறுவேன் என்ற நம்பிக்கையில நான் நேராக வாழ்த்தி இருக்கிறேன். எந்த மாணவியை பற்றி நம்ம எந்த செய்தி உடனே அறிந்தா அந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு தெரியுமா போய் நிற்கிறோம்டா, அந்த மாணவி படித்து அந்த முதலிடம் பெற்றிருக்கு, நம்ம யாரையும் நம்மளை பார்க்கலையே அந்த ஒரு குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. இவங்க தாய் அங்கே பஸ் ஸ்டாண்டில் என்னை பார்த்துட்டு நீங்கள் தானே அதிரை நிழல் அப்படின்ட்டு என்னை கேட்டாங்க. அந்த பாக்கியமும் அந்த இறைவன் தான் எனக்கு தந்தான். அவங்க கேட்டுட்டு என்னுடைய மகளை நீங்கள் நேரில் வாழ்த்தணுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கான ஒரு அங்கீகாரம் அந்த தாய் மூலமாக கிடைச்சிருக்குன்னு. 2 வார்த்தை நீங்கள் சொல்லுங்கம்மா. எங்க பாப்பா எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படிக்கணும், முன்னேற்றத்துக்கு வரணும், தாய் தகப்பன் நல்லா பாத்துக்கணும். ரெண்டாவது பெண் குழந்தைன்னு யாரும் சொல்லக்கூடாது, அதுக்கு ஆண் குழந்தைக்கு ஈக்குவலா இருக்கணும். அத நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பெண் சாதாரண எப்படி வேணாலும் சாதிக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இந்த தமிழக அரசு பெண் கல்விக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்குது. அதை நம்ம முறையா குறைவு கிடையாது. ஆமா, ஆணுக்கு சமமான பெண்ணு. நீங்க என்ன எப்படி கண்டுபிடிச்சே? பஸ் ஸ்டாண்ட்ல இறைவன் தான் கட்டி கொடுத்துருக்காரு. சரி. நாங்க வந்தாங்க நின்னுட்டு இருந்தீங்க. இது மாதிரி சார் பாப்பா இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு, சரி, அதுக்கான ஒரு இது கொடுங்க, பிள்ளைய மதிங்க, கௌரவப்படுத்துங்க. அத அந்த தாய் என்ன அடையாளம் கண்டு லட்சமா கொட்டி படிக்க வைக்கிறாங்க. எங்க பாப்பா இதுல அரசு மேல்நிலை பள்ளியில படிச்சு ஒரு நல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்த மாணவி எல்லா வகையிலும் சிறந்து விளங்கி மத நல்லிணக்கம் தலைக்கவும் மனிதனை ஓங்கவும் இந்த சகோதரி மாணவி வாழும். அதே போல உங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் சிறந்து விளங்கும் என்னோட மனதார வாழ்த்துறேன். இந்த மாணவிக்கு நம்ம பொன்னாடை அணிவிக்கிறோம். இது மார்க்க ஒன்னொன்னு நீங்க சொல்லிருங்க. மார்க்க சொல்லுங்க. தமிழ்ல 95 மார்க், தமிழ்ல 95, இங்கிலீஷ்ல 94, இங்கிலீஷ்ல 94, பிசிக்ஸ்ல 96, பிசிக்ஸ்ல 96, கெமிஸ்ட்ரியில 86, கெமிஸ்ட்ரி பயாலஜில 87, 87, மேத்ஸ்ல 92. இதாங்க மொத்தம் 549 மதிப்பெண் பெற்றிருக்கீங்க. இந்த மாணவிக்கு அந்த தாயினுடைய கரங்கள் மூலமா
இனிப்பு வழங்குறாங்க. அம்மா நீங்களே இந்த உங்க பொண்ணுக்கு மனதார நீங்களே விட்டுங்க. நீங்க தான் விட்டணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு.